ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் நீங்களா சூப்பருங்க. சௌக்கியமா? சௌக்கியமா இருக்கும். இங்க பாருங்க மழை தண்ணியே பெய்ய மாட்டேங்குது. ம். ஐயா. ஆரஞ்சு அலர்ட், ரெட் அலர்ட்ன்னெல்லாம் சொல்றாங்க நியூஸ்ல. ஆமா எல்லாம் கொஞ்சம் முடிஞ்சிருச்சு ஐயா. இப்பதான் கொஞ்சம் ஒண்ணும் இல்லாம இருக்கு ஐயா. ரைட். ஆமா. ஐயா இப்ப என்னன்னா நம்ம இந்த லாஸ்டா அந்த லக்ன ரீதியா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் நீங்க பார்க்கக்கூடிய லக்னம் கடக லக்னம். ஸோ கடக லக்னத்துக்காரங்களுக்கு எப்போ பணம் கிடைக்கும், எப்போ இவங்க வீடு கட்டுவாங்க, எப்போ இவங்க வீட்டில் சுபகாரியங்கள்லாம் நடக்கும், எப்போ ஒரு வாழ்க்கையில ஒரு அந்தஸ்தான நிலைக்கு போவாங்க அப்படிங்கிற பத்தி பார்த்தரலாம் ஐயா. சொல்லுங்க ஐயா. கடகத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் என்பது நெருப்பு ராசிகளாக வருது. சிம்மம், ம். தனுசு, மேஷம். ம். இந்த ராசிகள்ல கிரகங்கள் இருந்து திசை நடத்தணும். ம். அல்லது இந்த ராசிகள்ல இருக்கிற நட்சத்திரங்களினுடைய திசைகள் நடக்கணும். ம். அந்த திசைகள் வலுவாக இருந்து நடக்கணும். ம். இவ்வளவுதான் ம். விஷயம். கடகத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப 2ஆம் இடத்துல கேது இருக்காரு, சுக்கிரன் இருக்காரு, சூரியன் இருக்காரு. இந்த 3 திசைகள் இவங்களுக்கு மத்திய பருவத்துல வந்தது அப்படின்னா, மிடில் ஏஜ்ல வந்ததுன்னா, ம். அது பொருளாதாரத்த ரொம்ப ரொம்ப டெவலப் பண்ணி குடுக்கும். ம். இப்ப அதே சமயத்துல, இப்ப இவங்க கடக லக்னத்துல சிம்ம ராசியில பிறக்குறாங்க, கடைசி ம். உத்தர நட்சத்திரத்துல பிறக்குறாங்கன்னா, ம். அவங்களுக்கு இந்த சுக்கிர திசையே வராது. ம். கேது திசை, சுக்கிர திசையே வராது. அப்ப அவங்களுக்கு என்ன பண்ணும்? ஏதாவது ஒரு புத்திகள்ல தான் கொஞ்சம் வேலைகள குடுக்கும். அதே நேரத்துல இந்த 2ஆம் இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் உட்கார்ந்திருந்தா போதும். இந்த ம். 2ஆம் இடத்துலயோ, 6ஆம் இடத்துலயோ, 10ஆம் இடத்துலயோ திசை நடத்துற கிரகம் உட்கார்ந்திருந்தா கூட அந்த பொருளாதார மேம்பாட்ட குடுத்துரும். கண்டிப்பா. அதனால நம்ம எப்பவுமே பாவங்களை குறிவைத்து தான் நம்ம ஜோதிடத்துல மிகப்பெரிய பங்கு இருக்கு. பாவங்கள மனசுல வச்சுக்கணும். 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் தொடர்பு அப்படின்னு நான் சொல்ற விஷயமெல்லாம் அந்த நட்சத்திரங்கள் அதிபதிகளையும் எடுத்துக்கலாம். அந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்த கிரகங்களுடைய திசைகளையும் எடுத்துக்கலாம். கண்டிப்பா அந்த மாரி திசைகள்ல வளர்ச்சி பெறுவாங்க. இப்போ ஒருவேளை இவங்க மிடில் ஏஜ்ல சுக்கிர திசை நடந்தது, சூரிய திசை நடந்ததுன்னா கிட்டத்தட்ட 25, 30 வருஷம் சம்பாரிச்சுருவாங்க. ம். மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருவாங்க. அதே மாரி இப்ப 4ஆம் இடம் வீடு கட்டுறது அப்படிங்கிறதெல்லாம் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியோ, புதனோ குடுக்குறாங்க. ம். அந்த சனிக்கும், புதனுக்கும் இந்த 2ஆம் இடத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கணும். ம். இந்த சுக்கிரன், கேது, சூரியன், சனி, புதன், குரு இவங்களுக்குள்ள ஏற்படுற தொடர்புகள் கூட இவங்கள பெரிய லெவல்ல டெவலப் பண்ணி விட்டுரும். சிறப்பு, மெயினா சிறப்புங்க. என்ன நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னா, 4, 8, 12 தொடர்புல இருந்துறக்கூடாது. ம். இப்ப சுக்கிரன் ஆகட்டும், சூரியன் ஆகட்டும் 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் தொடர்புகள்ல இருக்கும் பொழுது இவங்களுக்கு நஷ்டத்தையும், கஷ்டத்தையும் குடுத்துறாரே ஒழிய, அவங்க பணம் ஆதிக்கம் உள்ள கிரகங்கள் கெட்டுப் போயிருதுங்கிற வகையில இவங்கள பாதிப்பு பண்ணிருது. சிறப்பு, சிறப்புங்க. இப்ப கடகலக்கணம் எடுத்துட்டோம்னா, புனர்பூசம், பூசம், ஆயில்யம். கிட்டத்தட்ட குரு, சனி, அப்புறம் பார்த்தீங்கன்னா புதன். 3 கிரகமே உள்ள இருக்குங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு தசாபுதியில் கணக்கு எடுத்துட்டோம்னா, குரு தசை. குரு தசை இந்த கடக லக்னக்காரங்களுக்கு என்ன மாரி பலன்கள் தராருங்க? இப்ப குரு திசை படிப்பு சிறு வயசுல வந்துச்சு அப்படின்னா, படிப்ப நல்லா குடுத்துரும். ம். ஒழுக்கத்த நல்லா குடுத்துரும். நல்லபடியா ஒரு இன்வால்வ்மென்ட்ட குடுத்து இவங்கள நல்ல மனிதனாக்கிரும். அதே ம். மிடில் ஏஜ்ல வந்தது அப்படின்னா, நல்ல படிப்பு சார்ந்த உத்தியோகத்துல போய் பேரும் புகழும் எடுப்பாங்க. வெளிநாடு ம். போவாங்க. ம். மற்றும் வேலைகள்ல பார்த்தீங்கன்னா, ம். சட்டத்துறை, நீதித்துறை, ஃபைனான்ஸு, ம். அ ஆபரணங்கள் சம்மந்தப்பட்டது, வெளியுறவுத்துறை, ம். வெளிநாடு தொடர்பு சம்மந்தப்பட்ட துறைகள், இதுல எல்லாம் நல்லா ஷைன் பண்ணுவாங்க. ம். இப்ப அதே கடக லக்னத்திற்கு குருவே 4, 8, 12ல போய் மாட்டிக்கிட்டாருன்னா தான் பிரச்சனை. ஓ! அவங்களுக்கு அந்த திசைகள் சப்போர்ட்ட பண்ணாம கீழ இறங்கக்கூடிய நிலைமைகளை தள்ளிரும். ம். ம். ஓ! அந்த மாரி விஷயங்கள் நடக்குது இல்லைங்களா? சிறப்பு, சிறப்புங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, சனி திசை. சனி திசை என்ன மாரி பலன்கள் தர்றாங்க? சனியை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் மந்தப்போக்குடையவர். அதனால ம். நிதானமா யோசிக்கிறது, நிதானமா சிந்திக்கிறது, படிப்பு எடுத்துக்கிட்டாலும் கூட ரொம்ப ரிஸ்க்கான படிப்புகள எடுக்காம ஒரு மீடியமான படிப்புகள எடுத்து அப்படியே கொண்டு போவாரு. மெயினா ம். ம். பப்ளிக் சர்வீஸ்ல இவங்களுக்கு முக்கியத்துவம் ம். இருக்கும். பப்ளிக் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட வேலைகள், கலை திறமைகள்ல வேலைகள் அதெல்லாம் நல்லா கொண்டு போவாங்க. பட் சனிய பொறுத்தவரைக்கும் இவங்களுக்கு கெட்டு போச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா
ஏற்கனவே அவர் மந்தன் ஸ்பீடு இல்லாத கிரகம். அப்படிப்பட்டவர் வந்து 4, 8, 12ல கெட்டு போச்சுன்னா ம், எனர்ஜி லாஸ் ஆகிறதுனால இவங்களால ஜெயிக்க முடியாது. எல்லாத்துலயுமே ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபீலிங், தோல்வி மனப்பான்மை, ஒரு டாமினேட் பண்ற கேரியருக்கு வந்து இவங்க ஆசைப்படாம ஏதோ இருக்கிறது போதும் அப்படின்ட்டு ஓட்டக்கூடிய நிலைமை வந்துடும். அதனால சனி கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல திசை அப்படிங்கிறதுல மறுக்கறதுக்கு இல்லை. அது வந்து அமரக்கூடிய இடத்தை பொறுத்து அது வேலை செய்யும். இப்ப எப்படின்னா 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் தொடர்புல சனி இருந்துட்டாலே ம். இவங்களுக்கு சனியினால பேரும் புகழும் கிடைச்சிரும். சிறப்பு, சிறப்புங்க ஐயா. அடுத்து பார்த்தீங்கன்னா, புதன் திசை. புதன் திசை வந்து இவங்களுக்கு என்ன மாரி பலன்கள் தராருங்க ஐயா? புதன் வந்து 3ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் உரியவர் ஆனாலும் கூட லக்னத்துல ம், தான் இவங்களுடைய நட்சத்திரம் இருக்கு, 5ஆம் இடத்துல இருக்கு, 9ஆம் இடத்துல இருக்கு. அதனால ம், புத்திசாலித்தனத்துக்கு பேர் போனது. ம், இவங்க வந்து என்னவெல்லாம் திட்டமிடுறாங்களோ அதை ம், செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். ம், புதன் வந்து 2, 6, 10 தொடர்பு இருந்ததுன்னா ம், அதன் மூலமாக இவங்களுடைய சொந்த புத்தி, சொந்த ஐடியானால, அறிவுனால இவங்க மேன்மேலும் வளர்ச்சி அடைஞ்சு அதுல சம்பாரிச்சு மிகப்பெரிய டெவலப்மெண்ட்டுக்கு போவாங்க. மிகப்பெரிய அதிகாரிகளா இருப்பாங்க. இப்போ அக்கவுண்ட்ஸ்ல ஆகட்டும், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் போன்ற பெரிய பெரிய துறைகள்ல மற்றும் பேங்கிங் சர்வீஸ்ல இதுல எல்லாம் வந்து ஜெயிக்கிறவங்க வந்து இந்த புதன் திசையில அமைப்புல தான் ஜெயிப்பாங்க. சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்கும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். சிறப்பு, சிறப்புங்க ஐயா. அடுத்து பார்த்தீங்கன்னா, கேது திசை. கேது திசை என்ன மாரி பலன்கள் தராருங்க ஐயா? மெயினா இவங்களுக்கு கடகம் அப்படிங்கிறதுனால மெயினா லாயர் அமைப்புக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். மருத்துவத்துக்கு நல்லா இருக்கும். அந்த மாதிரி அமைப்புல வந்து இந்த கேது திசை வழி கொடுத்துரும். கெட்ட கேதுவாக இருந்தால் இப்ப 4, 8, 12 தொடர்புல உள்ள கெட்ட கேதுவாக இருந்தால் பண நிலையில ரொம்ப சமாளிக்க முடியாம கீழே தள்ளிரும். பணம் சம்பாதிக்க முடியாத நிலைமைக்கு ஆளாகி கஷ்டப்படுத்த வச்சிரும். அதனால இவங்களுக்கு கேது வலுத்து இருந்தாலே இவங்களுக்கு வந்து பணநிலை நல்லா இருக்கும். அதாவது சாமர்த்தியத்தினால சம்பாதிக்கிறதுன்னு அர்த்தம். இப்ப பார்த்தீங்கன்னா, அ லாயர் தொழில்ல எப்படி இருக்கு? என்ன விதமான கேஸ வேணாலும் எடுத்து எவ்வளோ வேணும் பட்ஜெட்ல கூட அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு வளர்ப்ப குடுக்குறோம். அதே மாரி ஹாஸ்பிட்டல்ல பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் சர்ஜன்ஸ்க்கெல்லாம் பெரிய டிமாண்ட் இருக்கு. அந்த மாரி இவங்க இது பண்ணுவாங்க. மருத்துவத்துறை மட்டுமல்ல, கெமிஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய ரசாயன சம்பந்தப்பட்ட துறைகள், ஆராய்ச்சி துறைகள்ல இவங்களுக்கு ரொம்ப நல்லா பயன்படும். சில பேர் பார்த்தீங்கன்னா, பிலாசபில நல்லா டெவலப் ஆவாங்க. ம். தத்துவம் பேசுறது, சோசியல் சர்வீஸ் ஒர்க்கு இது மாதிரியான விஷயங்கள்ல வந்து மிகப்பெரிய நாலேட்ஜ் பெர்சனா இருப்பாங்க. அதாவது ஒரு ஞானத்த குடுத்துரும் அப்படிங்கிறீங்க இல்லைங்களா? ஆமா, ஞானகாரகன் அப்படிங்கிறது அவங்களுடைய பொசிஷன். என்ன ம், ஸ்டார்ல உட்கார்றாரு, என்ன பாவ தொடர்பு வாங்குறாரோ, அத பொறுத்து வந்து இவங்களுக்கு இவங்களுடைய புத்திசாலித்தனத்தினாலையும், ஒரு சில ஃப்ராங்கா சொல்லப்போனா, ஒரு அ ஒரு டெக்னிக்கல் மைண்டுன்னு சொல்றது. அதாவது என்ன சொல்றேன்னா, தந்திரம்னு சொல்றோம். ம், ம், அந்த ம். தந்திர புக்திகளை கையாண்டு இப்ப இப்ப லாயரே வந்து ஒரு கிரிமினல் கேஸ கூட ஜெயிக்க வைக்கிறாருன்னா தந்திரம் தானே! கண்டிப்பா, கண்டிப்பா. அது மாதிரி அந்த மாரி விஷயத்துல ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக இருப்பாரு. சிறப்பு, சிறப்புங்கய்யா. அடுத்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு சுக்கிர தசை. சுக்கிர தசை நடக்குது. அப்படி இருக்கும்போது என்ன மாரி பலன்கள்லாம் இந்த கடக லக்னத்துக்காரங்களுக்கு கிடைக்குங்கய்யா? ஆடை, ஆபரண சேர்க்கைகள், சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் லைனு மற்றும் சொகுசு வாகனங்கள், பெரிய பெரிய ஆர்க்கிடெக்ட், பில்டர்ஸு, ஹாஸ்பிட்டாலிட்டி, ரெசார்ட்டு இது மாரி திரை சம்பந்தப்பட்ட சினிமா தயாரிப்பு தொழில்கள், இது எல்லாத்துக்குமே இவங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். சுக்கிரன் நல்லா வலுத்து இருக்கணும். 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடத்துல வலுத்திருந்து திசை நடந்ததுன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்க பெரிய பெரிய பங்களாக்கள் தான் கட்டுவாங்க. பெரிய அப்டேட்டடான கார்கள் தான் யூஸ் பண்ணுவாங்க. எல்லாத்துலயுமே லக்ஸுரி லைஃப பண்றக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு இருக்கும். நெறைய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் நடத்துறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, சுக்கிரன்ல இருப்பாங்க. இப்ப இதே டெக்ஸ்டைல்ஸ்ல பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய மில் ஓனர்ஸு அது மாரி டெவலப் பண்றதெல்லாம் சுக்கிரனுடைய ஆதிக்கம் தான். அதே மாரி ஜுவல்லரி ஐட்டத்துல டெவலப் ஆகுறது இவங்களுடைய ஆதிக்கம் தான். சுக்கிர திசை வந்து இவங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுத்துரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, சூரிய திசை. சூரிய திசை வந்து இந்த கடக லக்னக்காரங்களுக்கு என்ன மாரி பலன்கள தருதுங்கய்யா? சூரியன் வந்து கவர்மெண்ட் பணம் வாங்க வச்சிரும். எப்படியாவது ம், வந்து இவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சர்வீஸு அல்லது அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு தொடர்புகள் மற்றும் அனைத்து விதமான வியாபாரங்கள்,
அதில் எல்லாம் வந்து டேக்டிக்காக கொண்டு வந்துடும். சூரியனுடைய நட்சத்திரம் இருக்கிறதே பாருங்க, நமக்கு கன்னி ராசியிலும் இருக்கு, மகர ராசியிலும் இருக்கு, ரிஷப ராசியிலும் இருக்கு. அப்போ 2, 6, 10 கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால கவர்மெண்ட் சார்ந்த இது மட்டுமல்ல, வியாபாரம் சார்ந்த துறையிலையும் இவங்க நல்லா டெவலப் ஆவாங்க. இப்போ பெரிய பெரிய தொழிற்சாலைகள் வந்து இவங்களுக்கு செட் ஆகும். மருத்துவத்திலையும் மருத்துவத்துறையில் மருத்துவம் சார்ந்த பொருட்கள் தயாரிப்பு இதுலையெல்லாம் கூட கவனம் செலுத்தலாம். சூரியனை பொறுத்த வரைக்கும் இப்போ பெரிய பெரிய ஒரு ஹையர் ஆஃபீஸரா ஐஏஎஸ் ஐபிஎஸ் இது மாதிரி காம்படிஷன் எக்ஸாம் எழுதி ஜெயிக்க வச்சு பெரிய பதவிகளை உட்கார வைக்கிற வேலையும் செய்யும். அதனால மிகப்பெரிய அமைப்பு தான். கடக லக்னம்னு எடுத்துக்கிட்டாலே அவருக்கு 2ஆம் அதிபதியாகவே வர்றாரு. சூரியன் வந்து 2ஆம் அதிபதியாகவே வர்றதுனால கஜானா அரசு சார்ந்த பணம் சம்பாதிக்கணுங்கிற யோகம் இவங்களுக்கு ரொம்ப பொருந்தும். சிறப்பு சிறப்பு. ஆனா இந்த காலகட்டத்தில் இவங்க சுய தொழிலும் பண்ணலாம். அது அவங்களோட இருக்கிற கிரகத்தை வச்சு நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? சுய தொழில் பண்ணா கூட பெரிய பெரிய கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் இந்த மாதிரி எல்லாம் எடுத்து பண்ணுவாங்க. அல்லது அரசு தொடர்பு, அரசியல் தொடர்பு, தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய வகையில இவங்க தொழில்கள் எல்லாம் அமைஞ்சிடும். சிறப்பு சிறப்பு ஐயா, அற்புதமா சொன்னீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சந்திர திசை. சந்திர திசையில வந்து இந்த கடக லக்னக்காரங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் தரும்? அதுவும் லக்னாதிபதியா வராரு. அப்படி இருக்கும்போது என்ன மாதிரி பலன்கள் தராருங்க? லக்னாதிபதி 3ஆம் இடத்திலையும் 7ஆம் இடத்திலையும் 11ஆம் இடத்திலையும் அவருடைய நட்சத்திரத்தை வச்சிருக்காரு. அதனால இவங்க வந்து மூளை உழைப்பு தான் இவங்களுக்கு சூட்டபிள், கான்ட்ராக்ட் சூட்டபிள், சர்வீஸ் ஒர்க் சூட்டபிள், ஜாப் ஒர்க் சூட்டபிள். இப்ப வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்கிறாங்க அப்படின்னா ரெஸ்டாரண்ட் வந்து அன்னன்னைக்கு உபயோகப்படுற பொருளை விற்கிறது தான் ரெஸ்டாரண்ட். இப்போ ஒரு காய்கறி சூப்பர் மார்க்கெட் இருக்கு, பழமுதிர் நிலையம்னு இப்போ வைக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி எல்லாம் டெவலப் ஆகிறதுக்கு சந்திரன் ரொம்ப ரொம்ப உதவும். நிச்சயமா அன்றாடம் கேஷ் பண்ற தொழிலா இருக்கும் இவங்க பண்றது. எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கும் நல்லா இருக்கும். மற்றபடி ஏஜென்சி டைப்பு இவங்களுக்கு ரொம்ப சூட் ஆகும். கமர்ஷியலா ஏஜென்சி மாதிரி டெவலப் பண்ணிக்கலாம். மூளை உழைப்பு தான் இவங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். அதுல வந்து மூளை உழைப்பு சார்ந்த விஷயங்கள்ல வந்து இவங்க வந்து சர்வீஸ் பண்ணிட்டே இருக்கலாம். அது வரைக்கும் சந்திரன் நல்லா இருக்கும். சிறப்பு சிறப்புங்க. அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் திசை. செவ்வாய் திசையில உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்குங்க? செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளுமை திறன் மிக்க ஒரு தொழிலை செய்வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டர்ஸு மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸு, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸு, இப்போ பார்த்தீங்கன்னா இராணுவ தொழிற்சாலை அப்படிங்கிறதுல எல்லாம் இந்த செவ்வாயினுடைய பங்களிப்பு இருக்கு. அதே போல செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில்கள் எதா இருந்தாலும் ஒரு ஒர்க் ஷாப்பில் அது மாதிரி ஃபயர் சம்மந்தப்பட்ட தொழில்களை எடுத்து செய்கிறதுல மிகப்பெரிய பிரபலம் அடைவாங்க. ஸ்போர்ட்ஸ் லைன்லேயும் இவங்களுக்கு மிகப்பெரிய தன்மை உண்டு. விளையாட்டு வீரர்களாகவும் அவங்க வந்து அதில் வந்து ஒரு நல்ல ரெமுனரேஷன் வாங்கக்கூடிய அமைப்பையும் கொடுத்துரும். செவ்வாய் திசை பொறுத்த வரைக்கும் தைரியம் அதிகமாக இருக்கும், துணிச்சல் அதிகமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுற இடமெல்லாம் செவ்வாயாக தான் இருக்கும். இப்போ பெரிய பர்னர், பெரிய பெரிய பாய்லர் இருக்கு, பெரிய பெரிய பர்னர்கள் இருக்கு. அந்த மாதிரி ஹீட் எனர்ஜி உண்டாக்குற இடத்துல எல்லாம் இவங்களுடைய பங்களிப்பு மிக அதிகமாக இருக்கும். வெளியூர், வெளிநாடு இது போன்ற அமைப்புகளில் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் லைனில் டெவலப்மெண்ட்டு நல்லா இருக்கும். ஹைவேஸு, ரோடு போடுறது, பாலம் கட்டுறது, இந்த மாதிரி இதில் இருக்கிற இன்ஜினியர்ஸு இந்த மாதிரியும் இவங்களுக்கு ஆர்கிடெக்ட் லெவலில் நல்ல பேர் வாங்கி கொடுக்கும். ஐயா, அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு திசை. இந்த ராகு திசை இந்த கடகலகரத்துக்காரங்களுக்கு என்ன மாதிரி நற்பலன்கள் தராங்க? ராகுவை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒர்க் பிளேஸ்ல இருந்துக்கிட்டா பரவாயில்ல. ஏன்னா கடகலகணத்துக்கு வந்து 4, 8, 12க்குள்ள வருது ராகுனுடைய நட்சத்திரம். அதனால வந்து சர்வீஸ் வேலை செய்கிற அமைப்பில் போய்க்கணும். அது வந்து வெளிநாடா இருக்கலாம், ஒரு காரு உற்பத்தி, சொகுசு வாகனங்கள், எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸ், சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸு, இது மாதிரி லாஜிஸ்டிக்ஸு, இது மாதிரி எல்லாம் இவங்க போய் ராகு திசையில் ஷைன் பண்ணலாம். வீடு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் கட்டிக்குவாங்க. இவங்களுக்கு சொந்த வீடு வந்து பெரிய லெவலில் கட்டிக்குவாங்க, பங்களா டைப்பில் கட்டிக்குவாங்க. வாகனங்களும் அப்படி அப்டேட்டடாக வாங்குவாங்க. ராகு திசை வந்து நல்லது தான் பண்ணும்னாலும் கூட இவங்க வந்து அகலக்கால் வச்சிடக்கூடாது. அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு நம்ம ரொம்ப
பெரிய லெவல்ல ஜெயிச்சிடலான்ட்டு எல்லாம் போயிடக்கூடாது. ஏன்னா கடகலக்கணக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துலயும் 8ஆம் இடத்துலயும் ராகுனுடைய நட்சத்திரம் இருக்குங்கிறத கவனத்துல வச்சு. திருவாதிரையா இருக்காரு இல்லைங்களா? ரைட் ரைட் ஐயா. சதயம், திருவாதிரை, சுவாதி வந்து 4, 8, 12 வர்றதுனால ம். ஆசை காட்டி மோசம் பண்ணக்கூடிய அமைப்பும் இவர்களுக்கு உண்டுங்கிறதுல எச்சரிக்கையா இருக்கும். சிறப்பு சிறப்புங்கய்யா. அற்புதமா சொன்னீங்க. டீகோட் பண்ணி அடுத்தடுத்த லக்னத்துக்கு பார்க்கலாங்கய்யா. ரொம்ப ரொம்ப நல்லது. நன்றிங்கய்யா. நன்றி. வணக்கம். நன்றிங்கய்யா. வணக்கம்ய்யா.